சிவகாமி, நம்ம குயிலு நல்ல தங்கமான பிள்ளையா இருக்கேல்ல? ஆமா பூவாத்தா, தங்கமான பிள்ளைதான். எல்லாருக்கும் நல்ல மதிப்பு மரியாதையும் குடிக்க பாத்தியா? ஆமா சிவகாமி, நமக்கெல்லாம் அவ்வளவு பழக்கம் இல்ல, ஆனாலும் எவ்வளவு மரியாதையா பேசிய பாத்தியா? இவள நல்ல மருமோல வச்சு வாழக்கு என் மைனிகாரிக்கு கொடுத்து வைக்கல. ஆமா, வான் சம்மந்திக்காரிதான் சரியான அடங்கப்படாரியா எல்லாம் இருக்கா. அவளுக்கெல்லாம் நம்ம சின்ன பொண்ணு போல மரமோ அமைஞ்சிருந்தா வச்சுக்க, புஷ்பாக்க சவுண்ட என்னைக்கோ நிறுத்திருப்பா. ஆமா போதா, நீ சொல்லியது சரிதான். அவ நேரத்துக்கு நம்ம குயில் போல உள்ள பிள்ளையெல்லாம் மரமோல வந்து கிடைச்சிருக்க. பாவம் அந்த குயில் பிள்ளை, அவ என்ன பாவம் பண்ணாலோ இந்த புஷ்பாவுக்கு மரமோல வந்து கிடைச்சிருக்க. குயிலுக்கு 100 ஆயுசு. இப்பதான் அவளை பத்தி பேசிட்டு இருந்தா, ஆனா வாரான் பாரா. குயிலு சாப்பிட்டியா? ஆமா பாட்டி சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? ஆஹா, இந்த குயிலு எவ்வளவு அக்கறையோடு கேக்குறா. ஆமா மக்கா, நான் சாப்பிட்டேன். நல்லா நல்லா விசாரிச்சதெல்லாம் போதும். யான்டி அவகிட்ட கேட்டா உனக்கு என்னடி கோவம் வருது? இங்க பாருமா, நீ பேசாம இரு. யாருகிட்ட எப்ப எப்படி பேசணும் உனக்கு விவரமே இல்லம்மா. ஆமா, இவளுக்கு மட்டும் எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும்னு எல்லாம் தெரியுமாக்கா? இங்க பாரு குயிலு, மணி இப்ப 3 ஆக போகுது. என் மாமியா வீட்ல இருந்து நிறைய அழுக்கு துணி எல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கேன். அவளத்தையும் துவைச்சி காய போட்டு, அப்புறம் 4:30க்குள்ள நல்ல சுட சுட காஃபியும் பஜ்ஜியும் போட்டு கொண்டு வந்துரு. திமுரு பிடிச்சவா, குயிலுகிட்ட எப்படி பேசுறான்னு பாரு. இங்க பாருடி, நீ சொன்ன வேலையெல்லாம் செய்யக்கு அவ ஒண்ணு நம்ம வீட்டு வேலைக்காரி இல்ல, அத்தை மக, தெரிஞ்சுக்க. இங்க பாருமா, நீ வேணா ஏமாந்த சோனகிரியா இருக்கலாம், ஆனா நான் எல்லாம் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன். என்னடி என்ன பார்த்து சொன்ன? ஏமாந்த சோனகிரியா? ஆமாட்டி, கோலப்படுத்த போய் மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து பெட்டியை தூக்கிட்டு எல்லாம் வரும்போதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள யாத்திரம் பாத்தியா? அதான் நான் ஏமாந்த சோனகிரி. இங்க பாருடி, மாமியா வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது இங்க யாரையாவது குத்தம் சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டு தான் வருவியோ? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ஆமாடி, உனக்கு தான் வேற வேலையே இல்லையே, அதனால தானே யார குத்தம் சொல்லலாம், யாருக்கிட்ட சண்டை போடலாம், கங்கணம் கட்டிடலாம் இல்லையா? இங்க பாருமா, அடுத்த வீட்டு பிள்ளை முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்தி பேசாத. ஆமாடி, நான் தான் சும்மா போன ஒண்ணா பம்பு கிழத்தி இந்த பிள்ளை கிட்ட வச்சு அசிங்கப்படுத்தி பேசியனா. நீ ஏன் வந்த? இவ்வளவு நாளா உன் மைனிகாரிய பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லிட்டு இருந்த. இப்ப அவகிட்ட உன் பரப்பு வேகல இல்ல, அதான் இப்ப இந்த பிள்ளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கேட்டி. பாருடி, தேவையில்லாம எந்த விஷயத்திலும் தலையிடாத பாத்திக்க. என்னம்மா இப்படி சொல்லியா? நானே இந்த வீட்டு பிள்ளைதான். பிள்ளை இல்லடி, நீ எல்லாம் சரியான தொல்லையாக்கம். ஏமா, முன்னாடி எல்லாம் நீ என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்த, ஆனா இப்ப பாத்தியா எல்லாருமா சேர்ந்து உன் வாயால தொல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. ஆமாடி, ஏன்னா எனக்கு சுய புத்தியே கிடையாது பாத்தியா, அதனாலதான் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு உன் மேல கோவப்பட்டுட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைன்னு பாத்துட்டு இருக்கேன், பேசாம வாய் மூடிட்டு போயிரு பாத்திக்க. அப்படிதான் அப்படிதான், நல்ல கொடுங்க அவளுக்கு. அதுவும் இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா? திமிரு பிடிச்சவளுக்கு என்னைக்கு சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குதா? செவடங்கால சங்கூதன போலல இவ கதை. பாட்டியோ, இவ காதுல என்ன சொன்னாலும் கேட்காது. பேசாமா ஒரு பக்கெட் ஈயத்தை காய்ச்சி அவ காதுல விட்டுறணும். அம்மா, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இந்த அக்கா கிட்ட சண்டை போடாதீங்க. நீ பேசாம இருமாக்கா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. நீ இப்பதானே வீட்டுக்கே வந்திருக்கீங்க, அதுக்கு இல்லம்மா, நீங்க எனக்காக பேசி உங்க மக கிட்ட சண்டை போடாதீங்க. எவ்வளவு அக்கறையா இந்த பிள்ளை பேசுறா. அவ முழிச்சு நிக்க பாரா, இவ கால் தூசி கூட அவ தேர மாட்டாமா. என்னம்மா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க. ஏடி யாருடி இந்த வரது வரா? போயாண்டி, அடுப்பங்கரையில சோத்தை தான் பொங்கி வச்சிருக்கேன்ல, போய் சோத்தை போட்டு தின்னா. ஏமா, என்ன பார்த்தா தீனி பண்ணாரம் போல தெரியுதா? என்னத்த சொன்னாலும் மடக்குதேடி, இப்படி சொல்லவும் முடியல, அப்படி சொல்லவும் முடியல.
வீட்டுக்கு செல்ல பிள்ளை போல எல்லாம் அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லாமலே இருந்தாலும் அவளை இந்த வீட்டுக்கு பிள்ளை தாண்டி, ஞாபகத்துல வச்சுக்க. சும்மா இந்த பிள்ளைகிட்ட வேலை வாங்குற சோலை மட்டும் வச்சுக்காத. பல்ல தட்டி பாத்ரூம் பாத்திக்க. ஏமா ரொம்ப ஆவேசமா பேசாதேனா. இங்க பாருமா, இந்த பிள்ளைய நம்பாத, நான் சொல்லேனா கேட்டுக்க. ஆமா ஆமா, இவள நம்ப கூடாது, ஆனா உன்னை மட்டும் நான் முழுசா நம்பணுமாக்கம். ஏமா சொல்லியதை கேளுமா. இந்த பிள்ளை அவ மாமியார் சொல்லி அனுப்பிதான் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. ஏன் மாமியாரு வீட்டை விட்டு வெளில போறன்னு சொன்னோன்னு அவ பேசாம அவ அப்பா விட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்தா? இவ மாமியாரு பத்திரத்தை இவ கையில கொடுத்து என் மைனிகாரிட்ட எப்படியாவது பேசி எடுத்து கையெழுத்து வாங்கி வேலையை கச்சிதமா முடிச்சிடுவான்னு சொல்லி விட்டுருப்பா. அதனாலதான் இவ சண்டை போட்டதும் அவ அப்பா வீட்டு போகாம நேரா இங்க வந்திருக்கா. பாத்தியா, வீட்டுக்கு வந்ததும் எவ்வளவு நல்ல பிள்ளையா நடிக்கா. அப்பதான் உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். அத சாக்கா வச்சு உங்ககிட்ட கையெழுத்து வாங்க முடியும். அப்படியெல்லாம் இல்லம்மா. இவ சொல்லிய பார்த்தா என் மாமியாரோட சம்மந்திகாரிக்கு இவ நல்ல ஐடியா போட்டு கொடுத்த போல எல்லாம் இருக்கு. நான் பொண்டாட்டி கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. இவதான் சரியான கேடியாச்சே. இங்க பாருங்கம்மா, அக்கா சொல்ற மாதிரி எல்லாம் நான் இல்லம்மா. நான் யாரையும் ஏமாத்தணும்னு வரல. என் மாமியார் சொல் பேச்சு கேட்டா நான் இங்க வரல. அவங்க என்ன பிளான் போட்டு இங்க அனுப்பல. என் கையில பத்திரமும் தந்து விடல. உங்ககிட்ட அவங்க கையெழுத்து வாங்கிட்டு வரவான்னு சொல்லல. அப்படியே எங்க அத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாலும் இந்த வேலையை நான் பார்த்திருக்க மாட்டேம்மா. யாருக்கு நான் துரோகம் நினைக்கவே மாட்டேன். அக்கா, ஏன்க்கா என் மேல இப்படியெல்லாம் வீண் பள்ளி எல்லாம் சுமத்துறீங்க? என்ன உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நீதி கண்ணீர் வடிக்குதியோ எல்லாரும் முன்னாடியும்? திமிரு பிடிச்சவா, எங்க வீட்டு வேலையா வாங்கி என்ன அழ வச்சான். இப்ப இந்த பிள்ளையும் அழ வச்சுட்டா. இங்க பாரு குயிலு, அக்கா என்ன பத்தி சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓஹோ, எங்க அம்மா ஏன் பேச்ச நம்ப கூடாது, ஆனா நீ சொல்றது மட்டும் நம்பணுமா? என்னக்கா உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த போல எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வீண் பழி எல்லாம் மேல போடாதீங்கக்கா. இங்க பாரு குயிலு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் மோள பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இவளையெல்லாம் நான் ஒரு மனுஷியாவே நினைக்க மாட்டேனே. ஆமாமா, நான் மனுஷியே இல்ல, இவ பெரிய மனுஷி தானே. இது வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் ஏன்டி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏம்மா, நான் சொன்னது நம்புமா. இந்த கண்ணீர் விட்டு கதறியல, இவளையெல்லாம் நம்பாத. சும்மா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. ஏடி, உனக்கு இப்படி எல்லாம் யோசிக்க அறிவே கிடையாது. எவ்வளோ ஒருத்தி உன்னை சும்மா சொல்லி உசுப்பி ஆத்தி விட்டுருக்க. அதை கேட்டுட்டு வந்து இங்க எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேடி. அது அது என்கிட்ட யாருமே சொல்லலம்மா, எனக்கு தெரியும். ஏ சிவகாமி, நான் இங்க வீட்டுக்கு வரக்கு முன்னாடி அந்த 4 படி இருக்கேல்ல சுபத்ரா, அவதான் உன் மோகிட்ட இருந்து பாடு பேசிட்டு இருந்தா. நான் பாத்துட்டு தானே வந்தேன். அப்ப சரிதான், அவதான் இவளுக்கு ஸ்க்ரூ கொடுத்து விட்டுருக்கா. இவ இங்க வந்து நின்று டங்கு டங்குன்னு பொம்மை கணக்குல ஆடிட்டு இருக்கா. எனக்கு கோவம் வரதை விட இவளை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. திங்க சுவாத்துக்கு தங்கத போல கொஞ்சமாவது நல்ல போல யோசிக்க மாட்டாளா? எந்த நேரம் பார்த்தாலும் யாரு சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு வந்து இங்க தான் தூணு குதிச்சிட்டு இருப்பா. போதும் போதும், நீலி கண்ணீர் வடிச்சதெல்லாம் போதும். அப்புறம் வீடு ஃபுல்லா வெள்ளம் ஆகிற போகுது. இங்க பாரு மக்கா, இவ சொல்றானே நீ சும்மா கண்ணீரை வடிச்சிட்டு இருக்காத. உன் கண்ணீர் எல்லாம் வேஸ்ட் ஆகாத. அழாத மக்கா, சொல்லவே கேளு. அதான் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டேன்ல. என்ன நம்புங்கம்மா, அக்கா சொல்ற மாதிரி எல்லாம் நான் இல்ல. இங்க பாரு குயிலு, அதெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு கவலைப்படாத. அழாதன்னு சொல்லி இல்ல மக்கா. அப்படியே பச்சை பிள்ள அழாதம்மா அழாதம்மா செல்லம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வர எல்லாருக்குமே மதிப்பும் மரியாதையும் கரெக்டா கிடைக்குது. ஆனா எனக்கு மட்டும் நான் வர நேரம் பார்த்து ஹவுஸ்ஃபுல் ஆயிருது. பாக்கேன், இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல இவ இருக்கணும். நான் எதுக்கு எங்க வீட்டை விட்டு போகணும்? இவதான் முதல்ல வீட்டை விட்டு போகணும். இவ இங்க இருக்கவே கூடாது. எல்லாரும் நல்ல பாசமா பேசுறாங்களே இந்த பிள்ளைகிட்ட மட்டும். அப்பாடா, எங்க மாமியார் ஒரு வழியா குயில சமாதானப்படுத்திட்டாங்க. இங்க பாரு மக்கா, என் மோ சொல்லியானு நீ சும்மா சங்கடப்பட்டுட்டு கிடக்க கூடாது. அவ புத்தியே அப்படிதான்.
நானு என் மவா பேச்ச கேட்டு என் மருமா கூட எவ்வளவு நாள் சண்டை போட்டு கிடந்தேன் தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு நாள் இவ்வளவு புத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு முடிவு எடுத்ததான் பேச்ச அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேனே. இப்ப பாத்தியா நானே என் மருமகளும் எப்படி ஒத்துமையா இருக்கேன்னு. என் மருமவ என்ன நல்லபடியா பாத்துக்கிறா, அதே மாதிரி நானே என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிறேன். இப்படிதாம்மா நானே என் மாமியா கூட ஒத்துமையா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன மருமகளாவே நினைக்கிறதில்ல, ஒரு வீட்டு வேலைக்காரி அடிமை போல நடத்துறாங்க. அதெல்லாம் விடுமக்கா, சும்மா அதே நினைச்சுக்கிட்டு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காதா. வாங்கம்மா நம்ம குட்டி பையனை போய் பாப்போம். தூங்கிட்டு இருந்தா முழிச்சிட்டானோ என்னதோ. உன் பேர முழிச்சிருப்பான், பாட்டி மார கூட எல்லாம் விளையாடணும்னு நினைப்பான்ல. வா போய் பாப்போம். அதுவும் சரிதான், வா போவோம்.